விழுப்புரம் அருகே குடிசை வீட்டில் வாழ்ந்து வரும் மாணவி நீட் தேர்வில் வென்று மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளார். வானூரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மாணிக்கம் என்பவரின் மகள் ஷீலா. தனியார் பள்ளியில் பயின்ற இவர் கடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 568 மதிப்பெண்கள் பெற்றார். சிறு வயதிலிருந்தே மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு பயின்ற ஷீலா நீட் தேர்வுக்கான சிறப்பு வகுப்பில் ஓராண்டு பயிற்சி பெற்றார். இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 489 மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்த ஷீலாவிற்கு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது. மழையில் ஒழுகும் கூரை வீட்டில் வசித்த போதும் கடின உழைப்பால் தனது கனவை எட்டிப்பிடித்துள்ள ஷீலாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அதே நேரம் விடுதியில் தங்கி பயில்வதற்கு போதிய வசதி இல்லாததால் தமிழக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என ஷீலாவும் அவரது குடும்பத்தினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் 12th படித்து 568 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுன்றது பெரிய ஆசை. அதனால நான் நீட்டுக்கு படிச்சுட்டு அதில் 489 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் இப்போ எங்கள் அப்பாவால் அதை கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால அரசு எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீட்டு எக்ஸாம் படிச்சது, அப்புறம் டாக்டர் சின்ன வயசுலேருந்து அது சின்ன புள்ளிலேயே டாக்டர் தான் நான். அதேமாரி அதுக்கு டாக்டர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவா. அதை எழுதி போட்ட இடத்த டாக்டர் சீட்டு கிடச்சிச்சு. போகிறதுக்கு இட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாத ப்ரமோஷனு. யார் வந்து உதவி பண்ண போகிறாங்க தெரியல. பணம் வேறு கட்டணும், பணத்துக்கும் வழி இல்லை. அரசாங்கம் வந்து பார்த்து இந்த குழந்தைக்கு வேணா உதவி பண்ணால் அது படிச்சிங்க அதுங்க காலத்துக்கு